வணக்கம். மார்க்கெட் பிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்கும், அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களால் கம்மி கேபிட்டலை வச்சு கூட நீங்கள் லாஸில் இருந்தாலுமே இல்லை புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னாலுமே அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ட்ரேடிங் கரியரை சேஃபாக ஸ்டார்ட் பண்ணலாம். கேபிட்டல் ப்ரொடெக்ஷனோட நாம் வந்து ஹெட்ஜிங் கான்செப்டில் பண்ணுறோம். அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அப்புறமேட்டு நீங்கள் குரூப்புக்கு வந்து டைரெக்டாகவும் மெசேஜ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ட்ரேடிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அங்கே வாங்க. ஹெட்ஜிங்லாம் சீப்பான ப்ரைஸில் பண்ணுறதுனால சின்ன கேபிட்டல் இருந்தாலே நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இப்போது நான் நிஃப்டி போன வீடியோவில் போட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பாருங்கள். நம்ம கொடுத்த லெவல் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். டிப்ஸ் லெவல் வந்து என்னன்னா உங்களுக்கு 22,300 வரைக்குமே நீங்கள் பை பண்ணலாம். 280க்கு கீழே ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இருந்தால் ஷார்ட் அடித்து 100 பாயிண்ட்ஸ் மேலே தூக்கி ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். அதாவது 280க்கு கீழே 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 22,400 அப்படிங்கிறத போட்டுட்டு அதுக்கு மேலே 22,400க்கு மேலே என்றைக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ½ அன் ஹவர் 15 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும், அப்போ வந்து நீங்கள் அந்த ஷார்ட்டுக்கான ஸ்டாப் லாஸ் 22,300 வரைக்கும் வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஒரு 400 கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது 400-500 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 300 கிட்ட நீங்கள் ஷார்ட் அடிச்சிருந்தீங்கன்னா 21,800 வரைக்கும் நிஃப்டி போயிருக்கு. ஓகேங்களா? அது மாதிரி சூப்பராக ட்ரேட்ஸ் எடுக்கணும், ஒரு கன்ஃபியூஷனே இல்லை, தெளிவாக எப்பயும் ஒரே லெவல் அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எல்லா வீடியோஸையும் கட்டாயம் முழுசாக பாருங்கள். அதில் நான் ஃபுல்லாக லெவல் சொல்லுவேன். ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்ட்ரிக்டாக. டைமிங்கும் சொல்லுவேன், அதையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். குரூப்பில் வந்து சேர்ந்திங்கன்னா ரெகுலராக அப்டேட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஷார்ட்ஸில் நம்மளது வீடியோ பாருங்கள். குரூப்பில் என்ன பண்ணிட்டுருக்கோங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22,217 முடிஞ்சிருக்கு நேற்று. இப்போ மறுபடியும் மேக் ஆர் பிரேக் லெவல் கிட்ட வந்துருக்குது. மேக்னெட்டிக் லெவல், மேஜிக் லெவல், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் நீங்கள். 22 அதே சேம் லெவல் தான். 22,400க்கு மேலே க்ளோஸ் ஆகணும் மார்க்கெட்டு, அப்போ தான் புல்லிஷு. அதுக்கு பக்கத்தில் போனால் ஷார்ட் அடிக்கலாம். இன்னமுமே ஒரு 22,350 அது மாதிரி. நான் குரூப்பில் கூட கொடுத்த லெவல் வந்து 22,350 தான். அங்கே வந்துச்சுன்னா நீங்கள் ஷார்ட் அடித்து ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். 22,400க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் 1 ஹவர் இருக்கான்னு பாருங்கள். மினிமம் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பொசிஷன் இல்லை இப்போ வந்து நீங்கள் லாங் எடுத்து வெயிட் பண்ணுறது வருத்தில்லை. ஏன்னா ஒன் டே கூட க்ளோஸ் ஆகட்டும், ஒரு ஸ்டெபிலிட்டி வரட்டும். இப்போ எலெக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால ஒரு ஸ்டெபிலிட்டி வரட்டும், 1 டே கூட க்ளோஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு டிப்பு கிடைச்சா அப்போ வாங்கி மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் விட்டு ரிஸ்க் எடுத்து சேம் லெவல் 280க்கு கீழே போணுச்சுன்னா லாங் எடுத்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட்டுக்கு முடிச்சிடலாம். 22,400 மேலே போணுச்சுன்னா ஷார்ட்டுக்கான ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னு அர்த்தம். 15 மினிட்ஸில் இருந்துச்சுனாலே. அப்புறம் உங்களுக்கு ஒரு டிப்பு கிடைக்குது, மறுபடியும் 22,350 வருதுன்னா நீங்கள் லாங் எடுத்து 22,280க்கு கீழே 15 மினிட்ஸில் வருதான்னு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ். ஒரு 70 பாயிண்ட்ஸ் ரிஸ்க்கு, 100 பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்தாலே ஓகே. உங்களுக்கு வந்து 500 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ விக்ஸு வேறு அதிகமாக இருக்கிறதுனால பெரிய மூமெண்ட்டாக இருக்கும். பட் இங்கே இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆர்எஸ்ஐயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைவர்ஜன்ஸ் பெருசாக போயிட்டுருக்கு. அதனால வந்து பார்த்திங்கன்னா பெரிய ட்ரெண்டு புல் சைடு வருமா அது டவுட்டு. ஆனால் மொமெண்டம் வந்துச்சுன்னா வந்துடும். எலெக்ஷன் மொமெண்டம் வந்துச்சுன்னா இங்கே பாருங்க கண்டினியூஸாக ஒரு டவுன்ஃபால் இருந்துகிட்டே இருக்கு. அரசியலில் கூல் ஆஃப்னு கூட அதை வச்சுக்கலாம். என்றைக்கு மார்க்கெட் வந்து 21,500 கீழே போதோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த இயருக்கு நாம் பேரிஷாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். அது வந்து அங்கே போக மாட்டாங்க. இன்னும் 21,800லேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. 21,500 போனால் கூட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பை பண்ணலாம். 100 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் வச்சு அதை அப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படி பண்ணலாம். அது வரைக்கும் புல்லிஷ் தான்.
ஸோ லார்ஜர் பிக்சரில் வந்து புல்லிஷ் தான். இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து கூல் ஆஃப் ஆகிட்டுருக்கு. சூப்பர் ஐக்கினஷியில் என்ன சொல்லுது, சூப்பர் ஐக்கினஷியில் இன்னும் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கல. நிஃப்டி வீக்லிலேயே டெய்லியில் இருக்குது. பட் ஆனால் சூப்பர் ட்ரெண்டோட சப்போர்ட்டும் இருக்குது 21,800 கிட்ட. எல்லா இண்டிகேட்டர்ஸும் டெய்லியில் பேரிஷில் இருக்குது. அதனால தான் 22,400 தாண்டுமாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. 1 or 2 days வெயிட் பண்ணிட்டு அப்புறம் லாங் ட்ரேட் எடுத்துக்கலாம். சேம் லெவல்ஸ். வீடியோ புரியலன்னா திருப்பி போட்டு கேளுங்க. கிளியராக தான் சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு விக்ஸு. அண்டு இது வந்து ஒரு சேனல், நல்ல ஒரு சேனலில் தான் போயிட்டுருக்குது. நிஃப்டி ரொம்ப நாளாக ஒரு பெரிய பெரிய வேவ்ஸாக வந்து போயிட்டுருக்கு. இதை பார்த்துடலாம். விக்ஸ் வந்து 20.2 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. அது வந்து இப்போது வந்து 17-18 கிட்ட வந்து கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகிட்டு தான் வந்து ஒரு வாரம் கூல் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் ஒரு ஸ்பைக் கொடுக்கலாம். கொஞ்சம் ஒரு மொக்கை போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு எலெக்ஷன் வீக் அப்போது 25-30 அது மாதிரி விக்ஸ் போகும். பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி கரெக்டாக மூவிங் ஆவரேஜஸில் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜஸில் வீக்லிலேயே. டெய்லியில் வந்து கொஞ்சம் அதுக்கு நடுவில் தான் இருக்குது. பட் ஆனால் பாருங்கள் எப்படி சூப்பராக இஎம்ஏஸ்க்கெலாம் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கு. பேங்க் நிஃப்டி எல்லாமே சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணும், அது தெரிஞ்சது தான். இதுலேயும் வந்து சூப்பர் ஐக்கினஷி பிரேக் ஆகலை, வீக்லிலையும் பிரேக் ஆகலை. ஓகே, அதெல்லாம் வந்து நல்ல சைன் தான். இந்த மார்க்கெட் புல்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. டெய்லி டைம் பீரியடில் தான் பீரிஷாக இருக்குங்கிறத காமிக்குது. வந்து சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா சேனல் சப்போர்ட்டு அப்போர்ட் ஸ்லாப்பிங் சேனலில் சப்போர்ட்டில் எடுத்துருக்கு இந்த இடத்துல கரெக்டாக. ஜூம் என்ன ஆக்கேன் கொஞ்சம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துருக்கு கரெக்டாக பாருங்கள். நிஃப்டி இதுவும் பார்த்துடலாம். அப்படி நிஃப்டி இதுதான் வரமாட்டேங்குது. சம்திங் ராங், அது சரி பண்ணணும். உல்ஃப் படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடி 50,000 பக்கமாக போகக்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். இப்போ 47,800 தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2000 பாயிண்ட்டு 1500 பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டியில். டெய்லி வீக்லியில் ஓவர் பாட்டில் இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணுவாங்கிறது டவுட்டு தான். ஆனால் நியூஸ் மொமெண்டம் இருக்கிறதுனால பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நியூஸ் மொமெண்டம்னா எலெக்ஷன் இல்லாட்டினா நான் வந்து இதை இப்போதைக்கு பிரேக் பண்ணாதுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஒரு 2-3 மாதத்துக்கு பிரேக் பண்ணாது ஹையை அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த எலெக்ஷன் இதனால் வந்து பிரேக் ஆனால் தான் உண்டு பேங்க் நிஃப்டி. என்ன இது எடுத்து வச்சுக்கோங்க ரெஃபரன்ஸு. நான் ஃப்யூச்சரில் சொல்லி காமிச்சுக்குவேன். அது இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹேவ் த ரைட்ஸ் டு பி ராங் அப்படிங்கிறதுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த வீக்லி ஹையை வந்து பிரேக் பண்ணுறது கஷ்டம். இந்த டாப்பை வந்து இந்த டாப்பை வந்து பேங்க் நிஃப்டியில் அதுக்கு வந்து சில வாரங்கள் ஆகணும். ஒரு 2 மாதத்துக்கு பக்கமாக ஆனால் தான் இதை வந்து டேக் அவுட் பண்ண முடியும். டெக்னிக்கலாக பார்த்தா இப்போதைக்கு டெக்னிக்கலாக அதுதான் சைனிங். வந்து ஆர்எஸ்ஐலையும் டைவர்ஜென்ஸ் போயிட்டுருக்குது பாருங்கள் இங்கே பேங்க் நிஃப்டியில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேம் இருக்கும். ஒரு வேளை நல்ல நியூஸ் வந்து இது டேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டிக்கு பிரச்சனை இல்லை. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக் பண்ணிட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரிலாம் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஃபுல் கேண்டில் க்ளோஸ் ஆகும். ஓகே, நீங்கள் குரூப்பில் வந்து சேருங்க, லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் முழுசாக பாருங்கள். நன்றி.